மழை நீரையெல்லாம் சேமிக்காமல் அனைத்தையும் கடலுக்கு அனுப்பி மீண்டும் மீண்டும் கடல் நீரை குடிநீராக்க பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்கிறார்கள். கடல் நீரை குடிநீராக்குனா நல்லதுதானே, நிறைய தண்ணீர் கிடைக்கும், இதுக்கெல்லாம் தாராளமா செலவு செய்யலாமே அப்படின்னு நினைச்சோம்னா அறியாமையோட விளிம்புல இருக்கும்னு அர்த்தம். இயற்கை தரும் பொக்கிஷமான மழை நீரை போய் வா தங்கமே என்று கடலுக்கு அனுப்பிவிட்டு உப்பு தண்ணீரான கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் இருக்கும் உள்நோக்கம், சாதக பாதகங்களை தான் இது சம்பந்தப்பட்ட நிபுணர்களின் கருத்துக்களோடு டீட்டெயிலா பார்க்க போகிறோம். பூமி 75% தண்ணீரால் ஆனது. அதில் 96.5% கடல் நீராகும். 1% மட்டுமே புவிப்பரப்பில் இருக்கும் நல்ல தண்ணீராகும். இதையே மனிதர்கள் பருகுவது உள்ளிட்ட தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றனர். இது ஒன்றும் சவுதி இல்லையே, தமிழ்நாடு. நமது அழகு கொஞ்சம் தமிழ்நாட்டில் தாராளமாக மழை பொழியும். மழை நீரை சேமித்தாலே போதுமான அளவிற்கு தண்ணீர் இருக்கும். அதை விட்டு கடல் நீரை குடிநீராக்குகிறோம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய குடிநீர் திட்டமாக நெம்மேலியில் ரூபாய் 4276.44 கோடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் 2023ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் நெம்மேலியில் நாள்தோறும் 15 கோடி லிட்டர் கடல் நீரை குடிநீராக மாற்றும் 2வது ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. 1516 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இதை முதல்வர் சமீபத்தில் திறந்து வைத்தார். 2026இல் இந்த திட்டத்தை முடிக்க திட்டமிட்டு உள்ளனர். 40 கோடி லிட்டர் தண்ணீரை சுத்திகரிக்கும் இந்த கடல் நீர் சுத்திகரிப்பு திட்டத்தின் மூலம் தாம்பரம் மாநகர மக்களுக்கும் சென்னையின் தென்மேற்கு பகுதியில் உள்ள 35 பகுதிகளுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சென்னையில் ஆண்டுதோறும் சராசரியாக 1300 1350 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. இந்த அளவு மழை பெய்யும் நகரத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது என்றால் அது யாருடைய தவறு? பெருகி வரும் மக்கள் தேவையை கருத்தில் கொண்டு நீர் ஆதாரங்களை பாதுகாக்காமல் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை செய்வதுதான் காரணம் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். நமக்குத்தான் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இருக்கிறதே என்றும் மக்கள் குளம், குட்டை, ஏரி போன்றவற்றை பராமரிக்க தவறிவிடுகிறார்கள். இதனால் பின்னாளில் பேரழிவு நிச்சயம் என்பதை மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இது குறித்தான மேலும் விவரங்களை அறப்போர் ஹாரிஸ் சுல்தானுடன் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. இல்ல, இது ஒரு மடத்தனமான திட்டம். ஏன்னா இப்ப நீங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரி இருக்கக்கூடிய பாலைவன பகுதிகளில் தான் அவங்களுக்கு தண்ணியே கிடையாது. சவுதி இது மாதிரியான. ஆமா, வேற வழி இல்ல அவங்களுக்கு, வேற வழி இல்ல. சோ அதனால அவங்க கடல் நீரை குடிநீராக்கூடிய வேலைகளை செய்யறாங்க. சென்னை மாதிரி 1400 மில்லிமீட்டர் வருஷத்துக்கு பெய்யக்கூடிய மழைநீர் பெய்யக்கூடிய ஒரு பகுதியில நீங்க டீசாலினேஷன் நோக்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, நீங்க போன வருஷம் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சு பெரிய ஃபிளட் ஆயிடுச்சு. பல கோடி லிட்டர் தண்ணீர் நம்ம என்ன செஞ்சோம்னா ஃபிளட்டா பார்த்தோம். சோ அதெல்லாம் ஏகப்பட்ட நீங்க அம்பத்தூர் எஸ்டேட் தொழிற்சாலைக்குள்ள உள்ள போச்சு, வீடுகளுக்கு போச்சு. அப்ப பல 100 கோடி 10,000 கோடி நமக்கு லாஸ். ஆனா இந்த வெள்ளத்தை நீங்க சேமிச்சு வச்சிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் மழை பெய்யாட்டி கூட நீங்க பயன்படுத்த முடியும். சரி, இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இவ்வளவு செலவு பண்ணி இந்த டீசாலினேஷன் சிஸ்டம் கொண்டு வராங்க, அதுக்கு நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணிரலாமே சார்? அதைத்தான் நம்ம சொல்றோம். இப்ப நீங்க நம்ம அதிகப்படியான மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதி சென்னை சுற்றி பகுதியில். இங்க நமக்கு சென்னையும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் மட்டும் 3600 வாட்டர் பாடிஸ் இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் உற்பத்தி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க பெய்யக்கூடிய மழை நீரை இங்க அதிகப்படியா நீங்க சேமிச்சு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அது ஒரு வெள்ளமா மாறாம இருக்கிறதுக்கும், அடுத்த வருஷம் மழை பெய்யலன்னா அது வறட்சியா வராம இருக்கிறதுக்கு தான் இந்த இவ்வளவு நீர்நிலைகளை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நீங்க அதை நீங்க என்ன செய்யணும்னா, இன்னைக்கு பல பத்தாண்டுகளாக சென்னையில் உள்ள எந்த ஏரியுமே தூர்வாரப்படவே இல்லை. இப்ப உதாரணமா அம்பத்தூர் ஏரி இருக்கு, கொரட்டூர் ஏரி இருக்கு, ரெட் ஏரி இருக்கு, 3 ஏரி இருக்கு. இது சென்னையில் உள்ள மிகப்பெரிய ஏரிகள். இந்த ஏரிகள் மொத்தம் 1400 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. இந்த ஏரிகளை தூர்வாரி எப்ப தூர்வாடுறாங்கிறதே இவங்களுக்கே தெரியாது, பொதுப்பணித்துறைக்கே தெரியாது. அதேதான். சோ நாம என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏரியில சராசரியா 10 அடி ஆழம் இருந்துச்சுன்னா 0.6 TMC அளவுக்கு தண்ணி சேமிச்சிருக்க முடியும். அதே சராசரி 20 அடி ஆழம் இருந்துச்சுன்னா 1.2 TMC அளவுக்கு தண்ணியை சேமிக்க முடியும். 1.2 TMC அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சென்னைக்கும் 1.5 மாசத்துக்கு நம்முடைய மெட்ரோ வாட்டர் தரக்கூடிய தண்ணியுடைய அளவு. சோ இந்த லெவல்ல நீங்க இதை தூர்வாரி ஆழப்படுத்தி இன்னைக்கு வச்சிருந்தாங்கன்னா, போன டிசம்பர்ல அம்பத்தூர், கொரட்டூர்லாம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காது. சோ அப்ப நீங்க அம்பத்தூர் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த இதுல எல்லாம், அந்த எஸ்டேட் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் ஏறக்கூடிய
பல நூறு கோடி லாஸ்ன்றாங்க. சோ நீங்க இது வந்து ஒரு சில ஒரு 10-20 கோடி அல்ல 50 கோடியில வந்து நல்ல தூர்வாரி ஆழப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா, பிளஸ் வந்து கழிவுநீர் கலக்காம இருக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த பிளட்டே வந்து இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்காது. சோ இது மட்டும் கிடையாது. இப்ப நீங்க தென் சென்னையில வந்து ஒரு நம்ம பள்ளிக்கரணையுடைய இது இருக்கு இல்லையா, மார்ஸ்டன் இருக்கு இல்லையா, சோ அதனுடைய கேட்ச்மெண்ட்ல வந்து ஏறக்குறைய 106 வாட்டர் பாடிஸ் இப்பயும் இருக்கு, ஏரி குளங்கள்லாம் சேர்த்து. சோ அதனுடைய பரப்பளவு மட்டுமே 4400 ஏக்கர். சோ அந்த 4400 ஏக்கர்ல அது சராசரியா 20 அடி ஆழம்ல ஒவ்வொரு நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு 3.5 TMC அளவுக்கு தண்ணீரை சேமிக்க முடியாங்க. அதே நேரம் அந்த பகுதியில ஒரு 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே ஒரு 3 TMC தான் தண்ணி உற்பத்தி ஆகும். சோ அந்த நீர்நிலைகள்லாம் நீங்க வந்து தூர்வாரி ஆழப்படுத்தி கழிவுநீர் கலக்காம வச்சிருந்தாங்கன்னா போன மழையில தென் சென்னையில அந்த பள்ளிக்கரனுடைய கேட்ச்மெண்ட் பகுதியில ஃப்ளட்டே ஏற்பட்டிருக்காது. சோ நீங்க ஃப்ளட் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இது பயன்படும். நமக்கு குடிநீர் இயற்கையாவே கிடைக்கிறதுக்கானதும் வழியும் இதுதான். ஆமா, வாய்ப்பு இருக்கு. நீங்க சுத்தமான நல்ல அருமையான தண்ணீர் வந்து நன்னீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப 2019 பாருங்க ஒரு பெரிய வறட்சி நம்ம சென்னை சந்திச்சது. அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு முதல் வருஷம் தண்ணி மழை பெய்யலன்னு தான் காரணம். அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி தண்ணீரை வந்து அதிகப்படியா நிலத்தடி நீரா மாத்தி அமைச்சீங்கன்னா ஒரு பக்கம் ஃப்ளட்டும் வராது, ஒரு பக்கம் ட்ரவுட்டும் வராது. இதுக்கு வந்து நீங்க செலவு பண்ண வேண்டியது வந்து மீறி போனா மிக குறைவான அளவு தான் செலவாகும். ஆனா இன்னைக்கு வந்து 7000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு 600 MLD தண்ணீரை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு 7000 கோடி செலவு பண்றாங்க. குடிநீருக்கு இந்த திட்டம் தான் நம்ம கையில இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற குளக்குட்டையை நம்ம அழிச்சிட்டு தான் போயிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம சேகரிக்க மாட்டோம் ஒரு போதுமே. எதிர்காலத்துல ஒருவேளை இந்த திட்டம் ஃபெயிலியர் ஆச்சு, சென்னைக்கு தேவைப்படுறது வந்து ஒவ்வொரு நாளும் 3000 MLD தேவைப்படுதுங்க. இப்ப வந்து நம்முடைய மெட்ரோ வாட்டர் எவ்வளவு தர்றாங்கன்னா 1000 MLD தான் தர்றாங்க. மீதி 2000 MLD நம்ம என்ன செய்யறோம்னா நிலத்தடி நீரை தான் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம இந்த மற்ற பகுதி ஒரு சில பகுதியில் எப்படின்னா சென்னையை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து டேங்கர் லாரி மூலமா தண்ணி பெற்றுட்டு இருக்காங்க. சோ நீங்க மெட்ரோ வாட்டர் தரதை விட நம்ம 2 மடங்கு அதிகமா நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்கிறோம். சோ நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்றதுங்கிறது தான் நீங்க இந்த சொல்யூஷனுக்கு வந்து தீர்வு அமையும், ப்ராப்ளத்துக்கு தீர்வு அமையும். ரெண்டாவது என்னன்னா நீங்க வந்து டீசாலினேஷன் பிளான்ட்ல தண்ணி எடுப்போம். அதாவது நீங்க வந்து ஒரு அதாவது சொல்றேன் இல்லையா, நீங்க 700 இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஒரு 200 MLD நம்மள்ட்ட இருந்தது கெபாசிட்டி. இப்போ ஒரு 150 MLD இப்ப ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்புறம் 450 MLDக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சோ மொத்தமே 800 MLD தான். சோ நீங்க தண்ணியே இல்லாம போனாலும் 800 MLD கொடுத்து நீங்க தீர்வு உருவாக்க முடியாது. 2019 மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க 800 MLD கொடுத்து, ஏன்னா 3000 MLD எங்க இருக்கு, 800 MLD இங்க இருக்கு. அப்ப நீங்க 3000 MLDக்கு போகணும் அல்லது 2000 MLDக்காவது போகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10,000 20,000 கோடி 30,000 கோடி செலவு பண்ணணும். சோ இது வந்து தீர்வை நோக்கி நகராது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாங்க மறைச்சி வந்தா இதை வச்சு தண்ணி கொடுத்தோம்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பங்கு மட்டும் குறைஞ்ச அளவுக்கு பயன்படுது அப்படின்னா வெள்ளம் வரும்போது என்ன பண்ணுவீங்க, ஃப்ளட் வரும்போது என்ன பண்ணுவீங்க? இப்ப 2015 ஃப்ளட்ல மட்டுமே 50,000 கோடி ரூபாய் லாஸ்ன்றாங்க பொதுமக்களுக்கும் அரசாங்கம் சேர்த்து. இதே இப்ப நீங்க 2023 ஃப்ளட்லயும் 10,000 கோடி செலவு. சோ அப்ப நீங்க வந்து வறட்சிக்கும் வெள்ளத்துக்குமான ஒரு தீர்வை நோக்கி நகரணுமே தவிர்த்து நீங்க வந்து ஏதோ நாங்க இதுக்கு மட்டுமே ஒரு தீர்வை நோக்கி நீங்க இந்த மாதிரி நகர்றதுங்கிறது வந்து ஒரு தவறான பார்வை. இப்ப நீங்க அந்த 7000 கோடியை நீங்க இங்க செலவு பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. ஒரு 1000 கோடியோ இல்ல 2000 கோடியோ செலவுனா கூட சென்னை சுற்றி உள்ள எல்லா பகுதியிலும் நீங்க வந்து ஏரியில வந்து தூர்வாரி. இன்னொரு விஷயம் என்னன்னா கழிவு நீரை சுத்திகரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சீவேஜ் வாட்டர் அந்த கழிவு நீர் நிலத்தடி நீரை பாதிக்கிறது மட்டும் இல்ல, போன 2023 ஃப்ளட்டுக்கு ஒரு 30-40% மிகப்பெரிய காரணம் என்னன்னா கழிவுநீர் தான். ஏன்னா எல்லா வாட்டர் பாடியிலயும் கழிவுநீர் தான் தேங்கி இருக்கு. சோ ரெண்டாவது என்னன்னா நீங்க அந்த கேனல்ஸ் இருக்கு இல்லையா, ஓட்டரி நல்லா இந்த மாதிரி கேனால்ஸ், அதாவது இன்டர்லிங்கிங் கேனால்ஸ் எல்லாமே 40-50% என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாவே கழிவுநீர் தான். அப்ப நீங்க அதுக்கு மேல ஃப்ளட் வாட்டர் வந்து ஒரு 40-50% போக முடியுது. அப்ப எல்லாமே ப்ளீச் ஆகி வெளியே வந்து தான் பெரிய ஃப்ளட் ஆயிருக்கு. நம்ம ஆய்வு பண்ண எல்லா கேனால்ஸ்லயும் அதான் பார்த்தோம். எல்லா கேனால் சுத்தி உள்ள பகுதியிலும் ஃப்ளட்ல பாதிக்கப்பட்டது காரணம்னா அந்த கேனால் வந்து கெபாசிட்டி பத்தல. ஏன் பத்தலைன்னா 30-40% இல்ல 50-60% கூட என்னன்னா ஃபுல்லா கழிவுநீர் தான் இருக்கு. இந்த சில்ட் இருக்கும் அல்லது கழிவுநீர் இருக்கும். சோ இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா கடைசியில் ஒண்ணு ஏரி குளங்களை கெடுத்துறீங்க, அதே மாதிரி வந்து நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுது, கடைசியில் கடல்ல கொண்டு போய் கலக்குறீங்க. கடல்ல மழை நீரை வந்து சேகரிச்சாவே போதும். மழை நீரை சேகரிக்காம கொண்டு போய் கடல்ல விட்டுட்டு மறுபடியும் கடல் நீரை வந்து நம்ம குடிநீர் ஆக்குற இந்த தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் அபத்தம்ன்ற. நம்ம நீங்க மழை நீரை வந்து நல்லா பெய்யக்கூடியதை மழை நீரை சேமிச்சாவே போதுமானது. நீங்க அந்த கடல் நீரை கலக்க விட்டு திருப்பி 10,000 கோடி செலவு பண்ணி நாங்க கடல் நீரை சுத்தி வைக்கிறோங்கிறது தான் அபத்தமான விஷயம் நம்ம சொல்றோம். இன்னொரு பக்கம் கழிவு நீர் நீங்க இந்த அமௌண்ட்டை நீங்க எங்க போட்டிருக்கணும் அப்படின்னா ஏரி குளங்களை நீங்க தூர்வாரத்துல போட்டிருக்கணும். அடுத்ததா கழிவுநீர் சுத்திகரிப்புல போட்டிருக்கணும். கழிவுநீரை சுத்திகரிச்சிங்கன்னு வச்சுங்க அதை திரும்ப பயன்படுத்த முடியும். உதாரணமா நாக்பூர்ல வந்து
90% கழிவுநீரை வந்து சுத்திகரிக்க பண்றாங்க. சுத்திகரிச்சு அதை என்ன பண்றாங்கன்னா அதை இந்த மாதிரி தொழிற்சாலைகள் கொடுக்குறாங்க அல்லது வந்து விவசாயத்துக்கு கொடுக்குறாங்க. சோ திரும்ப திரும்ப பயன்படுத்திட்டே இருக்காங்க. இப்ப நம்ம 2019 ஒரு பெரிய ட்ரவுட் வந்துச்சு இல்லையா? அப்ப நான் சொன்ன இந்த அம்பத்தூர், கொரட்டூர், ரிட்டேர்லாம் தண்ணி இருந்துச்சு. ஆனா பயன்படுத்த முடியாத தண்ணி தான் இருக்குது. சோ நீங்க கழிவுநீரை சுத்திகரிச்சாவே உங்களுக்கு ட்ரவுட் வராது. ஏன்னா நீங்க 3000 mld பயன்படுத்துறீங்கன்னு வச்சுங்க ஒரு நாளைக்கு 80% 2400 mld வந்து அந்த பயன்படுத்த நம்ம வந்து கழிவு நீரோட சொல்ல மாட்டோம், பயன்படுத்தப்பட்ட நீர் தான் சொல்லுவோம். ஏன்னா தண்ணீரை நீங்க திரும்ப திரும்ப மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்த முடியும். அப்ப நீங்க அந்த தண்ணீரை மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ட்ரவுட்ங்கிற வேலையே கிடையாது. திரும்ப திரும்ப நீங்க அதை பயன்படுத்திட்டே இருக்க முடியும். சோ இது எந்த அளவுக்குன்னா நீங்க கடல் நீரை வந்து குடிநீரா மாத்துறதை விட செலவு இது குறைவு. ஒரு பக்கம் நீங்க வந்து உங்களுக்கு தண்ணீரும் கிடைக்கும், இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழலும் மாசுபடாது. இப்ப நீங்க அதனால தானே உங்களுக்கு ஏற்பட்ட கொசு உற்பத்தி ஆகுது, ஏற்பட்ட வியாதிகள் வருது. சோ எவ்வளவு பாதிப்பை நம்ம அடையறோம். சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சுழற்சி. கழிவுநீர் சுத்திகரிக்கிறது ஒரு செலவு கிடையாது, ஒரு வரவு. ஒரு பக்கம் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும், சுத்தமான தண்ணீர் கிடைக்கும், ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து வியாதிகள் குறையும், ஒரு நல்ல ஒரு எல்லா மக்களுக்கும் ஒரு அஃபோர்டபிள் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் கிடைக்கும். இப்ப உதாரணமா நம்ம பாருங்க, நம்முடைய 3 ஆறுகள்லயும் கூவம், அடையாறு, கொசஸ்தலை ஆறுல நல்ல தண்ணியா ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுவே வந்து ஒரு பெரிய மனமாற்றம்ல. மன ரீதியாகவும் ஒரு பெரிய ஒரு நல்ல தண்ணீர், ஒரு ஆத்த பார்த்தோம்னா எவ்வளவு நம்ம மனமகிழ்ச்சி இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு பல்வேறு விதத்துல வந்து அந்த சமுதாயத்துக்கு வந்து அது வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் அறிந்து கொள்ள பூவுலக சுந்தரராஜனிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. நம்ம ஊர்ல வந்து hundreds of millimeters of rainfall வந்து நமக்கு இருக்குது. இந்த நல்ல தண்ணி வந்து அந்த மழை தண்ணி நல்ல தண்ணி, இந்த மோஸ்ட் பியூரஸ்ட் வந்து நல்ல மழை தண்ணி. இந்த மழை தண்ணியை வந்து நம்ம ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி ப்ராப்பரா வந்து இது பண்ணாலே நமக்கு தேவையான தண்ணி வந்து கிடைச்சிடும். இந்த டீசாலினேஷன் பிளான்ட்ல ஃபியூ டிஸ்அட்வான்டேஜஸ். ஒன்று வந்து இது பவர் கன்சூமிங் பிளான்ட், பயங்கரமா எனர்ஜி சாப்பிடும். இப்போ நீங்க 1 லிட்டர் எடுத்தீங்கன்னா 45% தான் நீங்க தண்ணியா வரும், 55% திருப்பி கடலுக்கு போயிடும். அது கடலுக்கு போறப்ப இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்கல்ல, அதோட சேர்த்து போய் இன்னும் அதிகம். ஏன்னா இந்த 45% தண்ணி உப்பு எடுத்த தண்ணி இல்லையா, அந்த உப்பு இந்த 55% தண்ணியில போய் சேர்ந்துரும் இல்லையா, அது பிளஸ் இந்த யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் அங்க கடல்ல போய் கொட்டும் திருப்பி. சோ நிச்சயமா ஒரு மரைன் லைஃப்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். உப்பகற்றி ஆலைகள், அதாவது டீசாலினேஷன் பிளான்ட், அதோட தண்ணியை வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஃப்ரெஷ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி தான் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப டேங்க்ஸ் இருக்குல்ல, இப்ப முறப்பாக்கமோ இல்ல வேலைச்சேரி இங்க இந்த நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் தர்றாங்க. ஏன்னா ஒரு டீசாலினேஷன் பிளான்ட்ல வந்து மினரல்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா இந்த ஃப்ரெஷ் வாட்டர் இல்லையா, அதுதான் மிக்ஸ் பண்ணி தான் தர்றாங்க. சோ நீங்க வந்து வெறும் டீசாலினேஷன் பிளான்ட்டை மட்டும் நம்பி வந்து இருக்க முடியாது. டீசாலினேஷன் பிளான்ட் வந்து சிக்கல்கள் இருக்கு. டீசாலினேஷன் பிளான்ட் எங்க இருவான் போடலாம், உங்களுக்கு வந்து கிரவுண்ட் இது சர்ஃபேஸ் வாட்டர் இல்ல. இப்ப துபாயில, அபுதாபில, ஷார்ஜா, சவுதியில இங்கெல்லாம் மழை பெய்யாது. சோ சர்ஃபேஸ் வாட்டர் பெருசா கிடையாது. சர்ஃபேஸ் வாட்டர் சொல்றது இப்ப நீர்நிலைகள்லயோ ஆறுகளையோ தண்ணி சர்ஃபேஸ் வாட்டர் சொல்றோம். அதனால அவங்க டீசாலினேஷன் பிளான்ட் யூஸ் பண்றாங்க. நமக்கு எல்லாமே இருக்குது, நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் நமக்கு. பிளஸ் எனர்ஜி இன்டென்சிவ் கடுமையா. இப்ப நீங்க ஒரு அப்பனா ஒரு 100 மெகாவாட் பிளான்ட் வேணும், அதுக்கு நீங்க தெர்மல் பிளான்ட் யூஸ் பண்ணுவீங்க, நீங்க கோலை எரிப்பீங்க, கோலை எரிச்சு பள்ளிமண்டத்துக்கு வாசி போகும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. அதான் சொல்றேன், எங்க தேவையோ அங்க பயன்படுத்த போகணும். நம்ம ஒன்றும் அப்படியே பயங்கரமா பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். எங்க தேவையோ அங்க பயன்படுத்த, நமக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். இவ்வளவு செலவு பண்ணி நம்ம பண்றதுக்கு நமக்கு நேச்சுரலாவே மழை கிடைக்குதே சார். அதை நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியும் மழை நீரை சேகரிச்சாவே போதுமான. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, இதை ஏன் பண்றாங்க சார் இவ்வளவு செலவு பண்ணி? சரி, நீங்க மழை நீர் சேகரிக்கணும்னா அது வந்து கஷ்டப்படுற வேலை சரியா. தூர்வாரி வைக்கணும், சுத்தமா வச்சுக்கணும், இதெல்லாம் தேவையில்ல. ஒரு பிளான்ட்டை போட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு நினைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப வந்து இவங்களுக்கு எவ்வளவு எளிதா வேலை முடியுமோ அதை பாக்குறாங்க ஒழிஞ்சு மக்களுக்கு நல்லதானதை வந்து இவங்க தர மாட்டேங்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு வந்ததா தேவையான்ற கேள்வி. இப்ப நீங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய, சென்னைக்கு மேற்கு வரக்கூடிய 4000 வாட்டர் பாடிஸ் இருக்கு. சென்னைக்கு மேற்கு காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, அப்புறம் அரக்கோணம். இந்த 4000 வாட்டர் பாடிஸையும் ஃபுல்லா தூர்வாரி, ஃபுல்லா நீங்க வந்து வரத்து கால்வாய், போக்கு கால்வாய்லாம் இது பண்ணி அதை நீர் பிடிப்பதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்புல அகற்றிட்டீங்கன்னா எவ்வளவு டீம்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும்? 120 டீம்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும். நான் சொல்ற அந்த 5 சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இருக்குல்ல, ஆமா சார், எவ்வளவு தண்ணி தேவைப்படும் வருஷத்துக்கு? 30 டீம்ஸ் தேவைப்படும். ஸோ நீங்க இந்த 120 டீம்ஸ் ஸ்டோர் பண்ணி நீங்க ஓகே, அவங்க என்ன பயப்படுவாங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு வந்து மழை பெய்யாம போயிடும். ஓகே, மழை பெய்யாம போனா நீங்க வந்து 125 டிஎம்சி வச்சிருக்கீங்கல்ல, நீங்க வந்து 30 நிமிஷம் யூஸ் பண்ண போறீங்க. சோ கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வருஷம் மட்டும் கிரவுண்ட் வாட்டர் இருந்து நீங்க எடுத்துக்கலாம். எந்த வருஷம் மழை பெய்யலையோ அந்த வருஷம் கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மழை பெய்யும் போது கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம் நிச்சயமா. ஆனா இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெனக்கணும் இல்லையா? அதெல்லாம் ஒரு பிளான்ட்டை போட்டா முடிஞ்சு போச்சுல. சரி, கடல் நீரை குடிநீராக்குவதில் பின்னாளில் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை பார்த்தோம்.
ஆனால் கடல் நீரை சுத்திகரித்து பருகுவதால் ஏற்படும் தீமைகளை தற்போது பார்க்கலாம். இந்த கடல் நீரை வந்து சுத்திகரிக்கிறது போது நிறைய கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க. அது வந்து நம்ம உடம்புக்கு ஏத்த ஒன்றா? இல்ல, இப்ப ரெண்டாவது அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, கடல் நீரை சுத்திகரிக்கிறதுக்கு நிறைய மின்சார செலவு இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு பிளான்ட் போட்டோன்னே மட்டும் தண்ணி மட்டும் எல்லாமே வந்துடாது. கடல் நீரை வந்து அந்த குடிநீரா மாத்துறதுக்கு ஏகப்பட்ட மின்சார செலவு இருக்கு. சோ தொடர்ந்து அது செலவாகிட்டே இருக்குங்கிறது ஒரு அதிகப்படியான செலவுங்கிறது பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி இப்ப உதாரணமா நம்மளுடைய கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் தான் கலக்கிறோம், கடலை நாசப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அதே தண்ணி எடுத்துதான் சுத்தம் பண்ணி சாப்பிடுறோம். அப்ப என்ன உங்களுக்கு அந்த கழிவுநீர், அதாவது வந்து உப்பதான் வந்து அது வந்து இது பண்ணுமே தவிர்த்து கெமிக்கலையோ அல்லது மத்ததையோ வந்து அது சுத்தப்படுத்தாது. இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து எப்படின்னா வந்து சவுடு பரவல்னு சொல்லுவாங்க. அந்த ஃபில்ட்ரேஷன்ல வந்து உங்களுக்கு கடல் நீருடைய உப்பு தன்மையை குறைச்சு தான் தண்ணியை மாத்தி கொண்டு வரும். சோ அது மட்டும் போதுமானா இன்னைக்கு நீங்க எல்லா கழிவுல அங்கெல்லாம் போய் கலக்குறீங்க, கெமிக்கல்ல இருந்து எல்லா கழிவும் அங்க போய் கலக்குறீங்க. அப்ப அந்த கடல்ல இருந்து திருப்பி அந்த தண்ணி எடுக்கணும், அது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குன்னு எப்படி தெரியும்? அல்ல திருப்பி அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணணும் நீங்க. சோ அது ஒரு இஷ்யூ. அடுத்ததான் நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு எல்லாம் தொடர்ந்து வராது. அது ஒரு மிஷின் தானே, குறிப்பிட்ட காலத்துக்கு வரும், குறிப்பிட்ட காலம் ஒர்க் ஆகாது. அப்புறம் நீங்க உங்களுக்கு தேவையான, நீங்க சொல்றீங்க இல்லையா, திடீர்னு ஒரு ட்ரவுட் வந்துருச்சு, அப்ப தேவையான கொடுக்கும் போது ஒர்க் ஆனும்ல. இப்ப நீங்க தண்ணி இருக்கும்போது நீங்க பெருசா அதை கண்டுக்க மாட்டீங்க. தொடர்ந்து நீங்க மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் தண்ணி எடுக்க முடியும். அதுவும் ஒரு 30 வருஷமா 40 வருஷமா அவ்வளவுதான். அப்ப திருப்பி நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். சோ இது வந்து பெரிய செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு. அது சுகாதாரத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படக்கூடியங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. ரெண்டாவது, பெரும்பாலான நபர்கள், சென்னை மக்கள் வந்து இப்ப நீங்க வந்து மெட்ரோ வாட்டர் தரக்கூடிய தண்ணீரை குடிக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். எல்லாமே பாட்டில் வாட்டர், அதாவது கேன் வாட்டர் அந்த மாதிரி போயிட்டாங்க, அல்லது RO வாட்டர் மாதிரி போயிட்டாங்க. சோ நீங்க வந்து நிலத்தடி நீரை வந்து இன்க்ரீஸ் பண்றக்கூடிய வேலைகள் சரியா செஞ்சாவே சென்னையில வெள்ளமோ வறட்சியோ இருக்காது. அதை தவிர இந்த மாதிரியான இது ரெண்டாவது வந்து என்னன்னா, நிறைய இந்த வந்து கழிவுகளை வெளியேற்றும். இப்ப நீங்க உதாரணமா அந்த சவுதி போன்ற பகுதிகள்லாம் எங்கெல்லாம் வந்து அந்த டீசான்சன் பிளான்ட் இருக்கோ அங்க வந்து நம்ம ரேடார்ல பாத்துருக்காங்க, ஃபுல் அண்ட் பிளாக்கா இருக்கும் தண்ணியே. சோ ஒரு பக்கம் நீங்க என்னன்னா, கடலை வந்து ஏன்னா கடலை உறிஞ்சி எடுக்கிறீங்கன்னா திருப்பி உப்பு அதிகமாக திருப்பி செலுத்துவீங்க. ஏன்னா 35,000 TDS உள்ளது கடல் நீர். நீங்க 500 TDS குள்ள கொண்டு வரணும். அப்ப மீதி சால்ட் என்ன செய்வீங்க, திருப்பி அதிலே செலுத்துவீங்க. அப்ப அது என்ன ஆகும்னா, இன்னும் அந்த கடலுடைய சுற்றுச்சூழலை பாதிப்பு ஏற்படுத்தும். சென்னை வந்து டெல்லி மாதிரி மாஸ்க் போடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்க சுற்றுச்சூழல், அதாவது காற்று மாசுபாடு இல்லைங்கிறது கிடையாது. என்னன்னா, இங்க பக்கத்துல கடல் இருக்கனால கடல் வந்து அந்த கார்பன் எல்லாம் உள்வாங்கிக்குது. கடல் அந்த கார்பனை உள்வாங்கிறதுக்கு என்னன்னா, அந்த பைட்டோ பிளான்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சில உயிரினங்கள் சொல்லுவாங்க, அவைகள் தான் என்ன செய்யுதுன்னா கார்பனை உள்வாங்கி ஆக்சிஜனை வெளிப்படுத்துது. நமக்கு தேவையான ஆக்சிஜன்ல 70% கடல் தான் கொடுத்துட்டு இருக்கு. இப்ப நம்ம தொடர்ந்து ஒரு பக்கம் சீவேஜ் ஃபுல்லா அனுப்புறோம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி டிசான்சல் பிளான்ட் வச்சு இது பண்றோம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏன்னா கடல்ல வந்து அந்த கரையை ஒட்டி தான் இதெல்லாம் வளரும். ஆமா. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போனா சூரிய ஒளியே உள்ள போகாது கடலுக்குள்ள. சோ கடலை ஒட்டி தான் இருக்கு. இதெல்லாம் நீங்க அழிச்சிட்டீங்கன்னா நம்முடைய சுவாசிக்கிறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். மாஸ்க் போட்டு சுத்த வேண்டியதான். ஆமா, வேற வழி இல்ல. இப்ப நீங்க டெல்லியில வந்து கடல் இல்ல, அதனால அவங்க பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க இன்னும் அப்படி ஒன்றும் மோசம் இல்ல, இங்கேயும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் இருக்கிறத அழிக்க போறோமே. சோ இது இன்னும் பெரிய ஒரு, அதாவது செயின் மாதிரி லெக்ஸ் வந்து நீங்க ஒன்ன தொட்டிங்கன்னா அடுத்தது அப்படியே ஒவ்வொன்னா போயிட்டே இருக்கும். சோ இந்த திட்டமே வந்து சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் தான். ஆனா அந்த புரிதலே இல்லாம தான் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும் இது பண்றாங்களே தவிர்த்து ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச்சே இவங்களுக்கு இல்லைங்கிறதா ரொம்ப வருத்தத்துக்குரிய. கடல் நீரை சுத்திகரித்தாலும் குடிப்பது நல்லதல்ல. ஏனென்றால் அதில் உள்ள கழிவுகளையும் உப்பையும் மட்டுமே நம்மால் சுத்திகரிக்க முடியும். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அது ஒரு உயிர்ப்பற்ற சக்கை நீராகும். அதில் இயற்கையான தண்ணீருக்கான சக்தி கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். இதில் மனிதனுக்கு நன்மை செய்யும் எந்த கனிமங்களும் நுண்ணுயிர்களும் இல்லை. கடல் நீரை குடிநீராக்க இரும்பு குளோரைடு, பாலி அக்ரிலிக் அமிலம், ஆல்கலைன் அமிலம், சோடியம் சல்பைடு போன்ற ரசாயன கலவைகள் சேர்க்கப்படுகின்றன. நம் எதிர்கால சந்ததியினரை நினைத்தால் பாவமாக இருக்கிறதல்லவா? சரி, கடல் நீரை குடிநீராக்கினால் மனிதனுக்கு எதிர்காலத்தில் ஏற்படும் விளைவு, ஆரோக்கியம் சார்ந்த உண்மை போன்றவற்றை இதுவரை பார்த்தோம். தற்போது இதனால் கடல் வளம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். 40 கோடி லிட்டர் தண்ணீரை சுத்திகரிக்க 2 லட்சம் கோடி லிட்டர் கடலில் இருந்து எடுக்க வேண்டும். அப்படி கடலில் இருந்து நீரை ராட்சத குழாய்கள் மூலம் மிக வேகமாக உறிஞ்சி எடுக்கும் போது அதில் பல்லாயிரக்கணக்கான கடல் உயிரினங்கள் அள்ளிச் செல்லப்பட்டு மடிகின்றன. மேலும் லார்வா, மீன் முட்டைகள் உள்ளிட்ட நுண்ணுயிர்கள் நீரின் விசை மற்றும் அழுத்தத்தால் சாகடிக்கப்பட்டு விடுகின்றன. இது போதாது என மீதி 1,60,000 லிட்டரை மீண்டும் கடலில் கழிவாக கொட்டும் போது கடலின் சுற்றுச்சூழலுக்கு கேடு என்கிறார்கள் சூழலியல் நிபுணர்கள். இதனால் கடலில் வாழும் மீன்கள், ஆமைகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் என்கிறார்கள். இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்பது மறுக்க முடியாத உண்மைகளில் ஒன்றாகும்.